குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளுடைய திருநாமத்திலே செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் அதிகாலை தொழுகையின் ஆரம்பம் உள்ளது. ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளில் அதிகாலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கின்றோம். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளாய் எங்களோடு கூட இருந்தீர். கண்ணின் கருவடி போல எங்களை காத்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய உற்சாகத்தோடு, புதிய எதிர்பார்ப்போடு புதிய மாதத்திலே பிரவேசிக்க கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறேன். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளின் அதிகாலைகளிலே புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக உம்முடைய சன்னிதானத்திலே காத்திருக்கக்கூடிய மாபெரும் சாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். நன்றி 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 சுவாமி. ஆம் கர்த்தாவே, இந்த அதிகாலை தொழுகையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பும். உம்முடைய வல்லமையினாலே எங்களை ஆட்கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் இருந்து பாடுகின்ற பாடல்கள், நாங்கள் ஏறெடுக்கின்ற துணிகள், வாசித்து கேட்கின்ற இறைவார்த்தைகள், சிந்திக்கின்ற இறைவார்த்தைகள், பறக்க இருக்கின்ற காணிக்கைகள் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக அமையட்டும் சுவாமி. மெய்யாகவே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் போஷிக்கப்பட்ட பிள்ளைகளாய் உம்முடைய திரு சரீரத்தை புசித்து திருநத்திலே பாவம் பண்ணி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற மக்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு தரையும் எங்கள் நல்ல கர்த்தாவே. ஆமென். ஆமென். 25வது நாள் தோத்திர பாத்திரனே தேவா தோத்திரம் துதி உமக்கே என்ற பாடலை நாம் யாவரும் எழுதி நின்று தோத்திர பாத்திரனே தேவா தோத்திரம் துதி உமக்கே காத்தி சோத்திரம் துதியுமக்கே நேத்திரம் போல் முழு ராத்திரியோ காத்தி சோத்திரம் துதியுமக்கே சத்துரு பயங்களின்றி நல்ல நீதியை செய்யலமை உறங்கிய சுற்றிலும் கோட்டையனா பதிரமாய் சீராட்டி உறங்கிய சுற்றிலும் கோட்டையனா விழிந்திருள் ஏகும் வரை கண்ணின் விழிகளை மூடாமல் படிமிசையமது துணையன காத்தவனே துணிகள் தாய்போல் படிமிசையமது துணையன காத்தவனே காரிருள் அகன்றிடவே நல்ல கதிரொளி திகழ்ந்திடவே பாரிதை புரட்டி உருள செய்தேர்கள்
பாதையை புரட்டி ஊரசை தேகன பாங்கு சீராக்கி வைத்தார். இன்றைய தினமதிலோ தோழில் எந்தெந்த வகைகளிலோ ஓம் திருமறை வழி ஒளியிடைய மக்கள் ஊன்றியே காத்து கொள்வார். ஓம் திருமறை வழி ஒளியிடைய மக்கள் ஊன்றியே காத்து கொள்வார். தோத்திர பாத்திரனே தேவா ஸ்தோத்திரம் துதியுமக்கே. நேத்திர போனோடு ராத்திரியும் காத்து தோத்திரம் துதியுமக்கே. நேத்திரம் போனோடு ராத்திரியோ காத்து சோத்திரம் துதியுமக்கே. 42வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவு பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தில் ரட்சிப்பை நிமித்தம் நான் இன்னும் அவரை துதித்தேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழ கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு வருகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி என்னை மறந்தீர். சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நீதிப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவியோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுக யுகங்களாய் இருக்கிறபடியே. நின்றவண்ணமாக இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் வாசியை கேட்டோம். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நாம் கவனமாக வாசிக்க கேட்போம். சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் என்பதே. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி வாசித்தாயிற்று. இறை வார்த்தைகளை வாசித்து கேட்டனா நம்முடைய விசுவாசத்தை தூய
அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் மூலம் அறிக்கை செய்து நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் சர்வவல்ல பிதாவாகிய பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாவில் பிறந்து பொன்னிய பிலாத்தினால் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரத்தடியில் காணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோர் உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிரோடு மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்தவ சபையில் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். 124வது பாடல். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடல் 124. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடியே நாடி ஓடியே வரும் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை ஓத்தரித்தே பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுள்ள நீர் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தாவியை நீக்க தாவியை உயிரை தாமே ஈதவரா பின்னும் நேமியாம் கருணை நிலை வரமோண்டு நிதம் துதியன் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. மேலான மகிழ்வர் மேன்மையின் ராஜ விரும்பும் கருணையான மிக சாலவே உவந்து தயவுகள் பெறவே சார்ந்து கொள்ளி மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பணிவோர் மாயமாய் உலகம் பாயமாய் நீங்கிவிடோ என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஊத்த பெற்றோரை நற்றாசை கொண்டு உழல்வதில் என்ன சபலோ பிரமாற்ற கிருபை இயேசுவின் வசமே மகிழ்வாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரமே சரிடோ நீ அன்பராய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசை கொள்ளி மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய
புகழ்ந்து போற்றுமாவோ அதை பிடித்து கொண்டால்தான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அன்பின் குமாரனாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமென். செப்டம்பர் மாதத்தின் முதல் தினத்தின் அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய திருவார்த்தைக்காக நமக்கு ஆண்டவர் திருவுளப்படுத்துகிற வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தின் முதற் பகுதி. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செர்பாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து செல்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, வாழ்வு தரும் வார்த்தைகளுக்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய வார்த்தைகளை, வாழ்வு தரும் வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ள ஆயத்தப்படுகிறோம். ஆமாண்டவர், சிந்திக்கிற வார்த்தையின் மூலமாய் எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்குள்ளே நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை புரிய வேண்டும் என்று மன்றாடி செல்கின்றோம். இந்த வசனத்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, செப்டம்பர் மாதம் அப்படி என்று வருகின்ற போதே நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக வருகின்ற ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் உள்ள ட்வின் டவர்ஸ், இரட்டை கோபுரம் 2001 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி தீவிரவாதிகளால் விமானம் கடத்தப்பட்டு விமானத்தை கொண்டு மோதி அந்த இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டது. இந்த இரட்டை கோபுரம் என்பது சாதாரணமானதில்லை. உலகிலேயே உயர்ந்த கட்டடம், 110 மாடிகள் உடைய ஒரு கட்டடம். இந்த கட்டடம் நான் தான் உயர்ந்தவன் என்று பறைசாற்றிக் கொண்டிருந்தது. அப்பேற்பட்ட கட்டிடம் தீவிரவாதிகளால் விமானம் மோதி தகர்க்கப்பட்டு ஒரு சில மனித நேரங்களுக்குள்ளாக அந்த கட்டிடங்கள் தரைமட்டமானது. ஆகையினால் அதற்கு வைத்தார்கள் கிரவுண்ட் ஜீரோ அப்படி என்று பெயர் வைத்தார்கள். அதுவரையிலும் உயர்ந்து நின்ற, மலைபோல் உயர்ந்து நின்ற கட்டடங்கள் அப்படியே 0 லெவலுக்கு வந்துவிட்டது. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு மிக அருமையாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். செருபாபேலுக்கு முன்பாக நீ
சம பூமி ஆவாய். பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து ஆசாரியனாகிய யோசுவா, இந்த செருபாபேல் இவர்களுடைய தலைமையிலே மக்கள் விடுவிக்கப்பட்டு இவர்கள் எங்கே வருகிறார்கள்? எருசலேமுக்கு வருகிறார்கள். இந்த செருபாபேல் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். ஆலயம் கட்ட ஆரம்பிக்கின்ற போது ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான தடைகள், ஏராளமான நெருக்கடிகள், அவதூறுகள், இவைகளினாலே கிட்டத்தட்ட 16 ஆண்டுகால் செருபாபேல் ஆலயம் கட்டுகின்ற பணி ஆரம்பிக்கிறார். தடைகளின் நிமித்தம், தடங்களின் நிமித்தம் 16 ஆண்டு காலம் அப்படியே கிடக்கிறது. ஆலயம் முழுமையாய் கட்டி எழுப்பப்படவில்லை. இந்த சூழ்நிலையிலே தான் கடவுள் ஆகாய் மற்றும் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு செருபாபேலை ஏவி எழுப்பி விடுகிறார். அதிலே பாருங்கள், சகரியாவை கொண்டு கடவுள் திருவுளம் பற்றுகின்ற மிக முக்கியமான வார்த்தையை தான் கடவுள் செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நமக்கு திருவுளம் பற்றுகிறார். என்னவென்று சொன்னால், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய். அப்போ பெரிய பர்வதம் சம பூமியாக்கப்படும். இரட்டை கோபுரம், உயர்ந்து நின்ற இரட்டை கோபுரம் சில மணி நேரங்களுக்குள்ளாக அது 0 லெவலுக்கு வந்து விட்டது. அதே போல ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், பெரிய பர்வதம் எப்படி ஆக்கப்படும்? சம பூமியாக்கப்படும். அப்படி என்று சொன்னால், இங்கே பெரிய பர்வதம் அப்படி என்று சொன்னால் என்ன? கட்டடத்தையா குறிக்கிறது? அல்லது உயர்ந்த பர்வதத்தையா குறிக்கிறது? இல்லவே இல்லை. மலை போல உயர்ந்து நிற்கின்ற பிரச்சனைகள், மலை போல பர்வதம் போல உயர்ந்து நிற்கின்ற தடைகள், மலை போல நாம் முன்னேறி செல்லாதபடிக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற காரியங்கள் எப்படி ஆக்கப்படும்? தகர்க்கப்படும். அவைகளெல்லாம் அகற்றப்படும். அவைகளெல்லாம் அகற்றப்பட்டு எப்படி ஆக்கப்படும்? சம பூமியாக்கப்படும். மனிதன் ஆசையாய் கட்டி உயர்த்தப்பட்ட 110 மாடி கட்டிடங்கள் 2 மணி நேரங்களுக்குள்ளாக, கிட்டத்தட்ட 2-3 மணி நேரங்களுக்குள்ளாக தரைமட்டமானது. தீவிரவாத செயலினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டடத்தை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை, அது ஒரு பெரிய பர்வதத்தை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. எதை சொல்கிறார்? வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகள், பிரச்சனைகள், தடங்கல்கள் எல்லாம் அகற்றப்பட்டு சம பூமியாக்கப்படும். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இப்போது நாம் அந்த வசனத்தை வாசிப்போம். செருபாபேல் என்கிற பெயரை எடுத்துவிட்டு நம்முடைய பெயரை வைத்து வாசித்து பார்ப்போம், எப்படி இருக்கு. சேர்ந்து வாசிப்போம். அதான் 4வது அதிகாரம் 7வது வசனத்தின் முதற் பகுதி. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் ஜீவதாசுக்கு முன்பாக நீ என்ன ஆவாய்? சம பூமி ஆவாய். கடந்த மாதங்கள், கிட்டத்தட்ட 8 மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். முயன்று பார்த்திருக்கிறோம், முயற்சித்து பார்த்திருக்கிறோம். முன்னேறி செல்ல முடியவில்லை. தடை தடை தடை, மலை போல பிரச்சனைகள் முன்பாக நிற்கிறது. என்ன செய்வது தெரியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக நிற்கிற
பர்வதம் போன்ற பிரச்சனைகள் எப்படி ஆகிவிடும்? சம பூமியாகிவிடும். இது எப்படியாகும்? இது எப்படியாகும்? இப்போ அதாவது ட்வின்ஸ் டவர்ஸ தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்தார்கள் தீவிரவாதிகள்? திட்டம் போட்டு விமானங்களை கடத்தி அதன் மேல் மோத வைத்து அதை தகர்த்து போட்டு கிரவுண்ட் ஜீரோ லெவலுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா உனக்கு முன்பாக இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகளும் சமபூமியாகும். எப்படி தகர்ப்பார்? அதான் கேள்வி. ஒருவேளை ஒரு பெரிய கட்டடமாக இருந்தால், எரிகோ கோட்டையை போல உயரமாக நமக்கு முன்பாக நின்றால், ட்ரில் மிஷின் இருக்கிறது இன்றைக்கு, JCB இருக்கிறது இன்றைக்கு, ஹிட்டாச்சி இருக்கிறது. இவைகளெல்லாம் தகர்க்க முடியும், இவைகளை கொண்டு வைத்து தகர்க்க முடியும். ஆனால் நமக்கு முன்பாக நிற்கிற மலை போன்ற பிரச்சனைகளை எப்படி தகர்ப்பது? மனிதன் கண்டுபிடித்து வைத்திருக்கிற உபகரணங்களை கொண்டு தகர்க்க முடியுமோ? நிச்சயமாய் முடியாது. அதுதான் 6வது வசனம் மிக அழகாக சொல்கிறது. 2வது பகுதி, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். மனுஷ பலத்தினாலே அல்ல, மனுஷனுடைய ஞானத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற உபகரணத்தினால் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும் அப்படி என்று சொல்லுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த செப்டம்பர் மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் மடுவாக போய்விடும். எப்போது பர்வதங்களும் மெழுகு போல உருகி போய்விடும். எப்படி என்று சொன்னால், ஆவியானவர் செயலாற்றுகின்ற போது, ஆவியானவர் செயலாற்றுகின்ற போது. ஆவியானவருடைய செயல்பாடை எசேக்கியேலின் புஸ்தகம் ஆதியாகம புத்தகத்திலிருந்தே பார்க்க முடியும். ஆனால் அதே நேரத்திலே எசேக்கியேல் 37வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். இந்த எலும்புகளும் உயிர் அடையுமா? அடையும். ஆவியான உள்ளே செல்லும் போது அந்த எலும்புகளும் என்ன செய்யும்? உயிர் வரும். அதே போலதான் நிச்சயமாகவே ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற போது மலை போன்ற பிரச்சனைகளும், நமக்கு முன்பாக இருக்கின்ற மலை போன்ற தகடுகளும் தடைகளும் தகர்ந்து போய்விடும். ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோமா? நாம் பெற்றிருக்கிறோம். ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். தூய ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். ஆனால் தூய ஆவியானவர் செயலாற்ற நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரத்திலே இடம் கொடுப்பதில்லை. ஆகவே அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் ஆவியானவருடைய செயல்பாடுகளுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் பெரிய பர்வதம் போன்ற பிரச்சனைகளும் இந்த புதிய மாதத்திலே சம பூமியாகிவிடும். பாருங்க, செருபாபேல் தொடங்கின வேலையை, ஆலய கட்டுமான பணி, ஆண்டவருடைய காரியத்துக்காக தொடங்கினான். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, இடையூறுக்கு மேல இடையூறு. 1-2 ஆண்டுகள் அல்ல, 16 ஆண்டு காலம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் தீர்க்கனை கொண்டு சொல்லுகிறார், எப்பா, எல்லா பிரச்சனைகளும் தகர்க்கப்பட்டு விடும், எல்லா மலை போன்ற பிரச்சனை பர்வதங்களும் சமபூமியாக்கிவிடும். ஒன்றே ஒன்று புரிந்து கொள், இதோ உன் கையால இந்த ஆலயம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. உன் கையாலேயே நான் என்ன செய்வேன்? முடிப்பேன். அதான் 9வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. பாருங்கள், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். பிரச்சனையினாலே தடைபட்டு கிடந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். செருபாபேல் பணியை தொடங்கினான், அந்த கைதான் இந்த பணியை
முடிக்கும். ஒருவேளை நாம் தொடங்கி இருக்கலாம், இன்னும் முற்று பெறாமல் இழுபறியிலே இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தொடங்கின கையால நான் முடிக்க வைப்பேன். அதற்கு தடையா இருக்கிற பர்வதம் போன்ற மலைகள் எல்லாவற்றையும் நான் அகற்றி விடுவேன் அப்படி என்று சொல்லுகிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் இந்த நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பர்வதம் போன்ற தடைகள், பர்வதம் போன்ற பிரச்சனைகள் இந்த புதிய மாதத்திலே சமமாக்கப்பட்டுவிடும். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கை பயணம் இந்த புதிய மாதத்திலே ஒரு புதிய பாதையிலே அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆக எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.